Hi friends, இது Anton. And இந்த எக்ஸாம்பிளில் நான் கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன், அதாவது HTML ஆப்ஜெக்ட்ஸ். அதை வந்து PHP யூஸ் பண்ணி எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா PHP கோட்ஸை வச்சு நம்ம HTML ஆப்ஜெக்ட்ஸை வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸு, இந்த பட்டனு, அப்புறம் இந்த ஹைப்பர் லிங்க் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு எங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ இந்த 3 ஆப்ஜெக்டையும் நம்ம வந்து PHP வச்சு உருவாக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிக் HTML டேக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். அதாவது இன்புட், இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ், டைப் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ்னு எழுதியிருக்கேன். ஸோ தட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகே, இதுதான் இந்த ஃபர்ஸ்ட். இது ஒரு BR டேக் போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னுடைய செகண்ட் லைனில் என்னுடைய இந்த சப்மிட் பட்டன் இருக்கும். இங்கே சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்புட், பட் இதோடைய டைப் வந்து சப்மிட். ஸோ அதனால தான் எனக்கு பட்டனாக இங்கே வந்திருக்கு. வேல்யூ வந்து சப்மிட்னு கொடுத்துருக்கேன், அதனால தான் எனக்கு இந்த எழுத்து இங்கே சப்மிட்னு இருக்குல்ல. ஸோ அதனால தான் எனக்கு இங்கே சப்மிட்னு வருது. இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணிங்கன்னா, இந்த வேல்யூவை நீங்கள் என்னவா சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது வந்து இந்த பட்டனுக்கு மேலே எழுதியிருக்கும். அண்ட் இங்கே வந்து ஹைப்பர் லிங்க் ஃப்ரீ டியூட்டோரியல்ஸ்ன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னா எனக்கு எங்களோட வெப்சைட்டுக்கு போகணும். ஸோ அதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மூணுத்தையும் நம்ம சிம்பிளாக HTML வச்சு செஞ்சிட்டோம். பட் PHP வச்சு இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து HTML கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நான் போட்டுடுறேன். அண்ட் ஜஸ்ட் கண்ட்ரோல்ஸ், இங்கே வந்து நான் ஒரு UTAG, ஸோ தட் எனக்கு அது அண்டர்லைன் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கு கீழே இப்போ இங்கே வந்து இதே வந்து PHP கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி PHP கண்ட்ரோலும் போடக்கூடாது, PHP யூஸ் பண்ணி நம்ம HTML கண்ட்ரோல்ஸ் செய்கிறோம். ஸோ இதுதான் இது கரெக்டான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு BR டேக் போட்டுக்கிறேன். ஸோ தட் என்னுடைய நெக்ஸ்ட் லைனில் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஒரு 2 BR டேக் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்னுடைய பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் HTML கண்ட்ரோல்ஸ், இங்கே ஒரு BR டேக். ஸோ தட் நம்மளுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் கிளியராக நல்லா அழகாக தெரியும். ஸோ இது HTML கண்ட்ரோல்ஸ், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், ஒரு சப்மிட் பட்டன், ஒரு ஹைப்பர் லிங்க். அது கீழே வந்து PHPயை யூஸ் பண்ணி நம்ம அந்த HTML கண்ட்ரோல்ஸ் உருவாக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது வந்து, நீங்கள் நார்மலாக எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்கோ ஃபங்க்ஷனை வச்சு நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். எக்கோ 2 டபுள் கோட்ஸ் போட்டு நான் செமிகாலன் வச்சிடுறேன். அண்ட் இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய அந்த HTML கோட்ஸ் எழுதுகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்மளால் HTML எழுத முடியும். ஸோ அதே ரூலை தான் இப்போ நான் இங்கே செய்ய போகிறேன். ஸோ இன்புட் ஸ்பேஸ் டைப் ஈக்குவல், இது டெக்ஸ்ட் டைப், அண்ட் ஸ்பேஸ் நேம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன், F நேம்னு கொடுத்துக்கிறேன், அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த HTML கண்ட்ரோலை அப்படியே நான் இப்போ இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஸோ இங்கே மேலே என்ன எழுதியிருக்கோமோ அதே தான் நான் இப்போ திரும்பி கீழே எழுதியிருக்கேன். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாருங்களேன், எனக்கு எரர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு HTML எரர் சொல்லுது. எங்கன்னா என்னுடைய லைன் 10ல் எரர். என்னோட லைன் 10 இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண அந்த HTML ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எனக்கு எரர் வருது. ஏன் எரர் வருதுன்னா, எக்கோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் கோட்ஸ் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுதுன்னு நினச்சிக்கும். இதுக்கப்புறம் வர டெக்ஸ்ட்டை வந்து அது வந்து ஏதோ ஒரு கோடு அப்படின்னு நினச்சிக்கும். ஸோ எக்கோ ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆரம்பித்து இங்கே முடிஞ்சிருது தான் அர்த்தம். இதுக்கப்புறம் வரது எல்லாமே PHPயால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு HTML ஆப்ஜெக்டை PHP வச்சு க்ரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு டைப் ஈக்குவல் டு இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ளே டெக்ஸ்ட்டுன்னு போட்டால் தான் நம்மளால் வந்து ஒரு HTML ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும். பட் அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த டபுள் கோட்ஸும் ஒரு HTML டேக் தான் அப்படின்னு நம்ம PHPக்கு சொல்லணும். ஸோ அதுக்கு சொல்கிறதுக்கு, அதாவது என்னுடைய எக்கோ ஃபங்க்ஷன் வந்து இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடியுது அப்படின்றத வந்து நம்ம PHPக்கு புரிய வைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம், இதுக்கு உள்ளே இருக்க எல்லா டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடியும் நம்ம அந்த ஃபஸ்ட் அண்ட் கடைசி இந்த கோட்ஸ் அண்ட் இந்த கோட்ஸ், இதுக்கு நடுவில் இருக்க எல்லா டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடியும் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடுறோம். ஸோ இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போகிறது மூலயமா இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ்க்கு முன்னாடி இருக்க அந்த எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் நம்ம PHP என்னவா நினச்சிக்கோ அது ஒரு ஸ்ட்ரிங்காக நினச்சிக்கும். ஸோ அதேமாதிரி இங்கேயும் நான் போட்டுக்கிறேன், அதேமாதிரி இங்கேயும் போட்டுக்கிறேன், அந்தமாதிரி இங்கேயும் போட்டுக்கிறேன்.
ஸோ தட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் எனக்கு அது எந்த ஒரு எரரும் காமிக்கல. ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ் நமக்கு தேவை. அந்த டபுள் கோட்ஸ் வந்து இது ஒரு HTML டேக்னு புரிய வைக்கிறதுக்காக, இந்த இன்புட் டேக்கோடைய அதுவும் ஒரு அங்கம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக அதுக்கு உள்ள நான் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கிறேன். இங்கே ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுமாதிரி நம்ம நேமுக்கும் நம்ம கொடுக்கணும் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். தப்பு பண்ணிடாதுங்க, இங்கே ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்கணும், இங்கே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இப்படி போய் நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா தப்பாயிடும். அதேமாதிரி இங்கே போய் நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இதோடைய கடைசி கடைசி டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி போய் நீங்கள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டாலும் தப்பாயிடும். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு இப்போ எரர் வராது, வரல. PHP கண்ட்ரோல். ஸோ அந்த PHP யூஸ் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்புட் டேக் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பர். ஜஸ்ட் நான் வந்து ஒரு பியர் டேக் இதுக்கு முன்னாடி போட்டுக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். அதே மாதிரி இந்த பட்டன் கண்ட்ரோல் அண்ட் இந்த ஹைப்பர் லிங்க்கை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட் நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இந்த எக்கோ ஃபங்க்ஷனை பேஸ்ட் பண்ணிவிட்டு டைப்பை வந்து நான் வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதை சப்மிட். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மல் HTML கோட்ஸ்க்கும் நம்ம PHPக்கு உள்ளே எழுதுகிற அந்த HTML கோட்ஸ்க்கும் இந்த டபுள் கோட்ஸ்க்கு உள்ளே எழுதுறது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் தான். பட் அந்த ஸ்ட்ரிங் வந்து HTML கோடாக எழுதும்போது நமக்கு அவுட்புட் வந்து ஒரு HTML ஆப்ஜெக்டாக உருவாகும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த இன்புட் டேக்கை இது எப்படி நார்மல் HTML எப்படி இருக்குது அண்ட் PHP வச்சு நம்ம ஒரு HTML டேக் க்ரியேட் பண்ணும்போது நம்ம எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத ஜஸ்ட் இங்கே ஒரு பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எரர் வருதுன்னா மோஸ்ட்லி எங்கே எரர் வரும்னா இந்த இடத்துல தான் எரர் வரும். ஸோ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை ஒரு வாட்டி நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். சூப்பர். நான் வேல்யூ கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வேல்யூ இந்த இடத்துல நான் வந்து சேவ்னு கொடுக்குறேன். அண்ட் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இந்த டபுள் கோட்ஸ்க்கு முன்னாடி. அண்ட் இப்போ என்னுடைய ப்ரௌசரை நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து சேவ்னு அந்த இடத்துல வந்துருக்கும். ஸோ இந்த இடத்துல சேவ்னு வரதுக்கு காரணம் நான் இந்த இடத்துல வேல்யூக்கு வந்து சேவ்னு கொடுத்தனால. ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு எக்கோ ஃபங்க்ஷன், ஒரு ஹைப்பர் லிங்க் க்ரியேட் பண்ணலாம். இதுக்குள்ளே ahref equals free tutorials. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டபுள் கோட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நான் என்னுடைய வெப்சைட் பேரை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஆன்லைன் ஸ்மார்ட் education.com. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே டபுள் ஸ்லாஷ் போட்டனால இதுக்கப்புறம் வரது எல்லாமே கமெண்ட் ஆகிடுச்சு. பட் இதை நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம். ஜஸ்ட் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அண்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஹைப்பர் லிங்க் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளுக்கு எரர் வரணும்னா அது கண்டிப்பாக இந்த இடத்துல தான் நீங்கள் தப்பு பண்ணுவீங்க ஒரு HTML டேக்கை க்ரியேட் பண்ணுறம்போது. ஸோ அந்த மாதிரி டைமில் முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க, நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு பிஆர் டேக், ஸோ தட் என்னுடைய நெக்ஸ்ட் லைனில் அது வந்து டிஸ்பிளே ஆகும். ரிஃப்ரெஷ் இட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நார்மல் HTML ஆப்ஜெக்ட்ஸை வந்து PHP யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். சூப்பர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து லூப்பை பற்றி பார்க்கலாம். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.